இன்னைக்கு 6வது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம டாபிக் தான் இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். வாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய மற்றும் நிறைய உடைய பொருள் பருப்பொருள்கள். அதாவது பருப்பொருள்னா நம்ம என்னன்னு தான் பார்க்க போறோம். பருப்பொருள் என்ன சொல்றோம் அப்படின்னா இடத்தை அடைச்சிக்கும் ப்ளஸ் வந்து நிறைய உடைய பொருள் வந்து பருப்பொருள். அதாவது வெயிட் இருக்கும். ஒரு இடத்தை அடைச்சிக்கக்கூடிய ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம வந்து பருப்பொருள்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் திண்மம், திரவம், வாயு இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், பருப்பொருள்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ காற்று, நம்ம குடிக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பருப்பொருள்கள் தான். அதாவது இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய நிறைய உடைய பொருள் பருப்பொருள். பருப்பொருள் வந்து 3 நிலைகள்ல இருக்கு. ஒன்று திண்மம், இன்னொன்று நீர்மம், இன்னொன்று வந்து வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நிலைமைகள் வந்து இருக்கு. பருப்பொருள்கள்லாம் எதனால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனவை. அணுக்கள்னா நமக்கு தெரியும் மிகச்சிறிய துகள்கள். அணுக்கள் தான் என்னது, நமக்கு பருப்பொருளோட ஒரு அடிப்படை துகள்னு சொல்லலாம். ஒரு பெருக்கினால் கூட நம்ம வந்து பார்க்க முடியாது. எதை நம்ம பார்க்க முடியாது? அணுக்களை ஒரு பெருக்கினால் கூட நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இந்த அணுக்களோட அமைப்பை மட்டும் நம்ம கண்டறிய முடியும். இந்த அணுக்களோட அமைப்பை கண்டறிய சில தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம பயன்படுத்துறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி, டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ரைட்டா, அந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கியும் ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கியும் வச்சு அணுக்களோட அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். சரியா, அணுவை நம்மளால பார்க்க முடியாது. அணுவை கண்ணால கூட ஒரு பெருக்கினா கூட நம்மளால பார்க்க முடியாதுன்னு இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அணுவோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா. அடுத்து இந்திய தத்துவமதி கனடா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு வந்து டெமோக்ரட்டிஸும் கனடாவும் 2 வார்த்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா கனடா வந்து பரமாணுன்னு சொல்றாரு, டெமோக்ரட்டிஸ் வந்து அட்டாமஸ் அதாவது அணு அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா, இது ரெண்டையும் நான் வச்சுக்கணும். கனடா என்ன சொன்னார் அப்படின்னா பரமாணுன்னு சொல்லியிருக்காரு. டெமோக்ரட்டிஸ் என்ன சொன்னார்னா அட்டாமஸ் அப்படின்னா அணு அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, சர்க்கரை படிகங்களும் மூலக்கூறுகளால் ஆனது. தெரியும், சர்க்கரை ஜீனி அப்படின்றது நமக்கு என்னது, மூலக்கூறுனால ஆனது. மூலக்கூறுகள் வந்து நீர்ல வந்து கரைக்கப்படும். ரைட்டா, அதாவது இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில வந்து ஒரு இடைவெளி இருக்கு. அதுக்குள்ள தான் வந்து நம்ம தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட இடைவெளியில சர்க்கரை மூலக்கூறுகள் வந்து கலக்குது அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம், அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டா போதும். முன்னாடியே சொன்னதான், மிகச்சிறிய அணுக்களால் ஆனவை பருப்பொருள்கள். இத்தகைய சிறிய துகளானவை. இவற்றை சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியால் கூட பார்க்க முடியாது. இப்பதான் சொன்னேன், அணு வந்து நம்மளால என்ன பார்க்க முடியாது, நுண்ணோக்கி சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியால் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனால் ஸ்கேனிங் எலக்ட்ரான் நோக்கியும் ஊடுபுலை எலக்ட்ரான் நோக்கியும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அணுவோட மேற்பரப்பை மட்டும் பார்க்க முடியும். சரிதா, அதோட அமைப்பை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம இப்போ பார்த்தக்கூடிய பருப்பொருள்களோட சிறப்பு பண்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது பருப்பொருள்கள் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி இருக்கு. ஒவ்வொரு பருப்பொருளும் வேறுபட்டு இருக்கும். பருப்பொருளோட துகள்களுக்கு இடையே அதிகமான ஒரு இடைவெளி இருக்கான். அது ஒவ்வொரு பருப்பொருளும் வேறுபட்டு இருக்கும். ரைட்டா, அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். பருப்பொருளின் துகளுக்கு இடையே ஈர்ப்பு விசையும் இருக்கு. சரியா, பருப்பொருள் துகளுக்கு எந்த அளவுக்கு இடைவெளி இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு, ஈர்ப்பு விசையும் இருக்கு. நெக்ஸ்ட் பருப்பொருள் வந்து நம்ம வகைப்படுத்துறது எப்படி வகைப்படுத்தலாம், திண்மம், திரவம், வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகள்ல வந்து நம்ம வந்து வகைப்படுத்திடலாம். அடுத்து இவையே பொருளின் இயற்பியல் நிலைகள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்து இங்கே திண்மம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொள்கலன் வந்து தேவை கிடையாது. எங்க இருந்தாலும் அது நிலையா இருக்கும். குறிப்பிட்ட வடிவமும் இருக்கும். அதே மாதிரி குறிப்பிட்ட பருமனும் இருக்கும். இதோட வடிவம் வந்து என்னைக்குமே மாறாது. எதுக்கு, திண்மத்துக்கு. ரைட்டா, அடுத்து பார்க்கலாம். இவங்கள சும்மா படம் தான் கொடுத்துருக்காங்க, இது என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிட்டா, இது எல்லாமே பருப்பொருள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இங்கே வந்துடலாம் நம்ம நேரா. பாயும் தன்மை உள்ளவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவங்கள், எளிதில் பாயும் தன்மையுடையவை வாயுக்கள். ரைட்டா, பாயும் தன்மையுடைய பொருள் வந்து திரவம், எளிதில் பாயும் தன்மையுடைய பொருள் வந்து வாயுக்கள். அடுத்து விரவுதல்னா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது ஒரு கோலை நீரை எடுத்துக்கிட்டு அதுல வந்து எழுதுகோலை பயன்படுத்தி ஒரு துளி மைய போட்டோம் அப்படின்னா அதை கலக்காம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த அறையின் ஒரு மூலையில் ஊதுவத்தி ஏற்ற வைக்கிறது. சரியா, ஒரு கோலையில தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு துளி மைய போடுறதும் ப்ளஸ் வந்து ஒரு அறையில ஊதுபத்தி ஏற்றி வச்சோம் அப்படின்னா
நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க பாயிண்ட். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பையே விரவுதல்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைச்சுக் கொள்ளும் வகையில துகள்கள் பரவக்கூடிய ஒரு பண்பையே விரவுதல்னு சொல்றோம். வாயுக்கள் மற்றும் திரவமணி துகள்கள் எளிதாகவும் வேகமாகவும் நகர்கின்றன. ரைட்டா? அது மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முன்னாடியே சொன்னதுதான். விரவுதல்னா என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க இதை நோட் பண்ணிக்கணும். திண்மத்தில் உள்ள துகள்கள், திரவத்தில் உள்ள துகள்கள், வாயுக்களில் உள்ள துகள்கள். திண்மத்துல மிக குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் துகள்கள் நெருக்கமாக பொய்ந்துள்ளன. அதாவது இடைவெளி இருக்கு, ஆனா அப்படின்னா மிக குறைந்த இடைவெளியுடன் இருக்கு. திரவத்தில் உள்ள துகள்கள், திண்மத்தை விட திரவத்தில் இங்க குறைந்தன்னு வரக்கூடாது. சரியா? இங்க வந்து மாறுதலா கொடுத்துருக்காங்க. திண்மத்தை விட திரவத்தில் வந்து அதிக இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலைய துகள்கள் அமைந்துள்ளன. திண்மத்தை கம்பேர் பண்ணும்போது திரவத்தில் எப்படி இருக்கும்? அதிக இடைவெளி இருக்கும். ஆனா திரவத்தை கம்பேர் பண்ணும்போது வாயுக்களை இன்னும் அதிக இடைவெளி இருக்கும். அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயுவின் துகள்கள் அமைந்துள்ளன. எக்ஸாம்பிள் காற்று, இங்க எக்ஸாம்பிள் நீர், இங்க எக்ஸாம்பிள் கல். திண்மம், திரவம், வாயுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். காற்று இடத்தை எடுத்துக்கொள்ளும், அதற்கு நிறையும் உண்டு. ஆகவே நமக்கு காண முடியாத காற்றும் ஒரு பொருள். இது பருப்பொருள். இது இம்பார்ட்டன்ட். காத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பொருள். ஏன்னா காரணம் அப்படின்னா காற்று வந்து இடத்தை அடைச்சிக்கும், பிளஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு நிறை உண்டு. அதனால காத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு பருப்பொருள்னு சொல்லலாம். காற்று ஒரு உறிஞ்சு குழாயில் பிஸ்டனை எளிதில் அழுத்த இயலும். நீரை அழுத்துவது கடினம். ஆனால் சுண்ணக்கட்டியில் தூள் உள்ள பிஸ்டனை நகர்த்தவே இயலாது. திண்மம் திரவம் ஒப்பிடும்போது வாயுக்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும். இதுவே நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். வாயுக்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும் என இதன் மூலம் நான் கூறலாம். இந்த ஒரு பின்னாடி ஒரு படம் கொடுத்துருவாங்க பாருங்க, அதில் நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்குவோம். ரைட்டா? இப்போ பாருங்க, சுண்ணாம்பு கட்டியை போட்டோம் அப்படின்னா திண்மம் வந்து அழுத்தத்துக்கு உட்படாது. ரைட்டா? திரவம் சிறிதளவு அழுத்தத்துக்கு உட்படும். ஆனால் வாயு அதிக அளவு அழுத்தத்துக்கு உட்படும். இதான் நமக்கு வந்து பிசி 2023 கொஸ்டின். பிசியில் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. வாயு அதிக அளவு அழுத்தத்துக்கு உட்படக்கூடியது. ரைட்டா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து திண்மம், திரவம், வாயு. ஒன்றும் இல்லை, திண்மம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திண்மத்தை ஹீட் பண்ணோம்னா திரவமாக மாறும், திரவத்தை ஹீட் பண்ணோம்னா வாயுவாக மாறும். அதே மாதிரி வாயுவை நம்ம குளிர்விச்சோம் அப்படின்னா திரவமாக மாறும், திரவத்தை குளிர்வித்தோம் அப்படின்னா திண்மமாக மாறக்கூடியது. அதான் வாயு நிலையில பொருட்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வை திரவமாக்கல்னு சொல்லுவாங்க. வாயு நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களை திரவமா மாற்றணும் அப்படின்னா திரவமாக்கல். வாயுவின் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் வந்து நெருங்கி வந்து அதன் வெப்பநிலை குறைகிறது. எனவே மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைந்து அவை வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்றன. இதுக்கு பேர் தான் திரவமாக்கல். சரியா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாக்ஸ். இதை மட்டும் நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிங்க. திண்மத்துக்கு முன்னாடியே பார்த்ததுதான், குறிப்பிட்ட வடிவம் பருமன் கொண்டது. ஆனா திரவத்துக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. திரவம் அது என்ன கொள்கலன்ல இருக்கோ அதோட வடிவத்தை வந்து எடுத்துக்கும். சரியா? அப்ப குறிப்பிட்ட வடிவம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பருமன் இருக்கான்னு பார்க்கணும்ல. அப்ப பருமன் உண்டு. குறிப்பிட்ட பருமன் கண்டிப்பா திரவத்துக்கு உண்டு. ஆனா வாயு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கண்டிப்பா கிடையாது. இது நோட் பண்ணிக்கணும். சரியா? திண்மத்தை பொறுத்தளவு அழுத்தத்துக்கு உட்படாது. இது சிறிதளவு அழுத்தத்துக்கு உட்படக்கூடியது. வாயு அதிக அளவு அழுத்தத்துக்கு உட்படக்கூடியது. துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி ரொம்ப ரொம்ப குறைவு. துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகமா இருக்கும். ஆனா திண்மத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், வாயுவை விட கம்மியா இருக்கும். எனவே அவை எளிதில் நகரக்கூடியது. துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும். துகள்கள் ஒன்றையொன்று அதிக அளவில் இருக்கும். ஏன்னா இடைவெளி கம்மியா தான் இருக்கு, அப்ப அதிக அளவில் இருக்கும். திரவத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை வந்து திண்ம பொருள் உள்ளதை விட கம்மியா தான் இருக்கும். ஏன்னா திண்மத்தை கம்பேர் பண்ணும்போது திரவத்துல இடைவெளி கொஞ்சம் கூட இருக்கும். வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இதுக்கு உள்ள இடைவெளி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அப்ப ஈர்ப்பு விசை கம்மியா இருக்கும். திண்மத்தில் துகள்கள் வந்து எளிதில் நகராது. திரவத்தின் துகள்கள் எளிதில் நகரும். வாயுவின் துகள்கள் அங்கமிங்கும் தொடர்ந்து இயங்கும். ஏன்னா இதுக்கு வந்து இடைவெளி ரொம்ப இங்க இருக்குன்னா இன்னொன்று இங்க இருக்கும். இன்னும் ரொம்ப இடைவெளி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அங்க இங்கும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் வாயுவுல. அடுத்து பார்க்கலாம். சில பொருட்களை வந்து 100% தூய்மையானவை அப்படின்னு கடைகள் வந்து சொல்லி விற்பனை பண்ணுவாங்க. ஆனா மக்களை பொறுத்தவரை அது கலப்படமற்றது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு வேதியியலாளரை பொறுத்தவரை தூய்மை அப்படின்ற சொல்லுக்கு மீனிங்கே வேற. என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தூய பொருள் அப்படின்றது ஒரே தன்மையான துகள்களால் ஆனது. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனதா இருக்கணும். சரியா? தூய பொருட்கள் ஒன்று தனிமமா இருக்கும், இல்ல சேர்மமா இருக்கும்.
ரெண்டே கான்செப்ட் தான். தூய பொருள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று தனிமமா இருக்கணும், இல்லைன்னா சேர்மமா இருக்கணும். ஒரு தனிமம் அப்படின்னா சிறிய துகள்களாலான ஒரே வகை அணுக்களால் ஆனது. ஒரே வகை அணுக்களால் ஆனக்கூடியது ஒரு தனிமம்னு சொல்லலாம். ஒரு மூலக்கூறுனா 2 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை. இப்போ எக்ஸாம்பிள் ஆக்சிஜன்ற ஒரு அணுவும் இன்னொரு ஒரு ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு அணுவும் இணைஞ்சு O2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் மூலக்கூறு நமக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் மூலக்கூறு அப்படின்றது. சரியா? மூலக்கூறுனா என்னன்னு பார்த்தீங்க, ஒரு மூலக்கூறு அப்படின்றது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக மாறுறது. இப்போ கார்பனும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுறது. இதெல்லாம் மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. சரியா? மூலக்கூறுன்றது என்னது? 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட அணுக்களோட சேர்க்கை தான். ஒரு சேர்மம் அப்படின்றது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் தான் முக்கியம். வேதியியல் சேர்க்கை மூலமா வேதியியல் சேர்க்கை மூலமா ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல தான் அது உருவாகும் ஒரு சேர்மம் அப்படின்றது. சரியா? 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலமா இணைந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள். இதுவும் என்ன, நமக்கு தூய்மையான பொருள் தான். கலவை அப்படின்றது 2 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டது ஒரு கலவை. இப்ப இங்க கொடுத்துருப்பாங்க கீழே பருப்பொருள்னா, இப்போ தூய பொருள்னா நமக்கு தெரியும், தனிமமும் சேர்மமும் தூய பொருள்னு சொல்லலாம். ஆனா கலவைனா ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவைன்னு இருக்கு. ஒருபடித்தான கலவைனா நீர் பிளஸ் வந்து சர்க்கரையை சொல்லலாம். நீர் பிளஸ் வந்து சர்க்கரை, அதாவது பிரிக்க கஷ்டமா இருக்கணும். அதுதான் இப்போ நீரையும் சர்க்கரை கலந்தோம் அப்படின்னா பிரிக்கிறது நமக்கு கஷ்டம். அப்ப நீர் சர்க்கரை பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, அப்ப நம்ம ஒருபடித்தான கலவைன்னு சொல்லலாம். பலபடித்தான கலவைனா நீர் பிளஸ் மணல், இதை பிரிக்கிறது ஈஸியா நம்ம பிரிச்சிடலாம். அப்ப பலபடித்தான கலவை நீர் பிளஸ் மணல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, பொங்கல் அப்படின்ற உணவு வந்து ஒரு கலவை. இது நோட் பண்ணிக்கிட்டா போதும். பொங்கல் அப்படின்றது என்ன, நமக்கு ஒரு கலவை. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்கான் இங்க, சோடா. சோடா அப்படின்றது என்னது, நமக்கு ஒரு கலவை. காய்கறி கலவை, இதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வேற இந்த இருக்கு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய காற்று. காற்று அப்படின்றது ஒரு கலவை தானே. கார்பன் அப்படின்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, மந்த வாயுக்கள், நீராவி, இது எல்லாமே சேர்ந்துருக்கனால காத்து ஒரு கலவை. இல்லாம பாலும் ஒரு கலவை தான். ஏன்னா பால்ல புரோட்டீன் இருக்கு, கொழுப்பு இருக்கு, தண்ணி இருக்கு, அதனால பாலும் ஒரு கலவை. எலுமிச்சை சாறு, இதுவும் ஒரு கலவை தான். ரைட்டா? நாம் குடிக்கக்கூடிய எலுமிச்சை சாறு நமக்கு என்னது, ஒரு கலவை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கலவையில் அடங்கியுள்ள பகுதி பொருட்களின் அளவு நிலையான விகிதத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இது இம்பார்ட்டன்ட். சரியா? கலவையில் அடங்கியுள்ள பகுதி பொருட்களோட அளவு நிலையான விகிதத்தில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எது வந்து நிலையான விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மம் தான் நிலையான விகிதத்தில் இருக்கணும். கலவைக்கு தேவை கிடையாது. ஒரு கலவை அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகளை கொண்ட தூய்மையற்ற பொருள். கலவை அப்படின்றது என்னது, நமக்கு ஒரு தூய்மையற்ற பொருள். கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கும். இது இம்பார்ட்டன்ட். கலவையோட பகுதி பொருள் எப்படி இருக்கும், எந்த விகிதத்திலையும் கலந்திருக்கலாம். அடுத்து இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தங்கமும் தாமிரமும் கலந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா தங்கமும் காட்மியமும் கலந்திருக்கலாம். 22 கேரட் தங்கத்துல 22 கேரட் தங்கத்துல தங்கமும் தாமிரமும், அப்படி இல்லைன்னா தங்கமும் காட்மியமும் கலந்திருக்கலாம். அதாவது தனிமமுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நீர், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் இனிப்பு, நிறமூட்டி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சோடா. நீர்ன்ற ஒரு சேர்மமும் கார்பன் டை ஆக்சைடுன்ற ஒரு சேர்மமும் சேர்ந்து உருவாகக்கூடியது ஒரு சோடா. அடுத்து டிஞ்சர்ல என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அயோடினும் ஆல்கஹாலும் இருக்கும். அயோடினு அப்படின்றது ஒரு தனிமம், ஆல்கஹால்ன்றது ஒரு சேர்மம். ரைட்டா? டிஞ்சர்ல அயோடினும் ஆல்கஹாலும் இருக்கு. சரியா? இப்போ வந்து கலவையை வந்து பிரிக்கிறது. கலவையை வந்து நம்ம ஏன் பிரிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு 3 பாயிண்ட் தான். கலவையில் உள்ள மாசுக்களை நீக்கணும், தீங்கு விளைக்கக்கூடிய பகுதி பொருட்களை நீக்கணும், அரிசியில் உள்ள கல் எடுக்கிறது. இதுக்காக நம்ம கலவையை வந்து பிரிக்கணும். பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளை மற்ற பகுதி பொருள்களில் இருந்து தனியா பிரிக்கிறதுக்கு, இப்போ பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல் எடுக்கிறது, இல்லைன்னா ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுவதற்கு, இப்போ தங்க சுரங்கத்திலிருந்து தங்கம் எடுக்கிறோம்ல, அதான் ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுறதுக்கு நம்ம கலவையை கண்டிப்பா பிரிச்சாகணும். அடுத்து வேற என்ன அப்படி இதுல பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கலவைகளை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முறைகள் மட்டும் நம்ம பார்க்கணும். சரியா? ஏன்னா இதில் வந்து நமக்கு பிசியில் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்து இதில் கேட்டிருந்தாங்க. சொன்னதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வடிகட்டுதல் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட்டா? வடிகட்டுதல் அப்படின்னா தேயிலை தூளை பிரிப்போம்ல, வடிகட்டியில் தெளிந்த தேநீர் கரைசல் மிக சிறிய துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதற்கு வடிகட்டுதல் என்று பெயர்.
ரைட்டா? அதாவது தேநீரிலிருந்து தேயிலை தூளை பிரிப்பதற்கான வடிகட்டியை பயன்படுத்தினர். பெரிய அளவிலான தேயிலை தூள்கள் வடிகட்டியில் தங்க வைக்கப்பட்டு தெளிந்த தேநீர் கரைசல் மிக சிறிய துளை வழியாக வெளியிடப்படுது. இப்போ வடிகட்டுதல்னா என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். டீலேருந்து தேநீர் தண்ணியை வடிகட்டுறது தான். சரியா? அடுத்து சலித்தல். ஒரு சல்லடை அப்படின்றது வடிகட்டியை போன்றது. சரியா? சல்லடையிலே அப்படின்றது என்னது? வடிகட்டி மாதிரியே தான் இருக்கும். இந்த இடம் தான் நோட் பண்ணிக்கணும். வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரிப்பதற்கு பயன்படும். வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுப்பதற்கு முறைக்கு என்ன சொல்லுவாங்க? சலித்தல்னு பேரு. அதாவது இதுல இருக்கக்கூடிய திடப்பொருட்கள் வந்து ஒரே அளவுல இருக்காது. வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு சலித்தல்னு பேரு. மாவுல இருக்க தவிட நிற்கிறது, மணல்ல இருக்க சரளைகள்ல நிற்கிறது, கட்டுமான பணியில பயன்படுத்துறது, இது எல்லாமே நம்ம என்னது? சலித்தலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். சலித்தல் என்னது? நமக்கு வடிகட்டியை போன்றது தான் ஒரு சலித்தல் அப்படின்றது. அடுத்து போயிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடைதல். சரியா? அடுத்து வந்து கடைதல். கடைதல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கரையாத திடப்பொருட்களை திரவத்திலிருந்து பிரிப்பதற்கு. இப்போ திரவம் இருக்குன்னு வச்சுக்கோம். திரவத்துல ஒரு சில கரையாத திடப்பொருட்கள் இருக்கும். அதை பிரிக்கிறதுக்கு தான் கடைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. இப்போ தயிர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வெண்ணெய் எடுக்கிறது. இப்போ தயிரை நம்ம நல்லா கடைஞ்சோம் அப்படின்னா அதுல கரையாத சில திடப்பொருட்கள் என்ன வெண்ணெயா இருக்கும். ஸோ வெண்ணெய் நமக்கு தனியாக கிடைச்சிடும். சரியா? வேகமாக கடைஞ்சோம் அப்படின்னா கரையாத திண்ம பொருள் என்ன? அது நமக்கு வெண்ணெய் தனியாக கிடைச்சிடும். சரியா? பாத்திரத்தோட பக்கங்களில் சரிகிறது கடைந்த பின் கிடைக்கும் வெண்ணெய், அப்புறம் மோர் தான் திரவம். சரியா? இரு பொருளுமே உண்பதற்கு உகந்தவையாகும். இந்த கடைதல என்ன முறை பயன்படுத்துறாங்கன்னு கேட்பாங்கப்பா. மைய விலக்கு முறை. மைய விலக்கு முறை இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணியிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். துணி துவைக்கக்கூடிய இயந்திரத்துல என்ன முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைய விலக்கல். சரியா? துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணியிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்க்க போறோம்னா கதிரடித்தல். சரியா? நாம் செடிகளிலிருந்து பூக்களை பறிக்கும் போது தண்டுகளில் இருந்து அவற்றை பிரிக்கிறோம். அதாவது தாவர தண்டுகளிலிருந்து பெறப்படும் நெல், கோதுமை போன்ற தானியங்களையும் அதே போல் பிரிக்கணுமா? அதனால பிரிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா தானியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தானியங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாவர தண்டுகளில் இருந்து பிரிப்பதற்காக விவசாயிகள் தண்டுகளை கடினமான பரப்பில் அடிக்கின்றனர். இதுக்கு கதிரடித்தல்னு பேரு. சரியா? தானியங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன முறை? கதிரடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட் தூற்றுதல். தூற்றுதல்னா ஒண்ணும் இல்ல, லேசான பொருளை பிரிக்கிறதுக்கு. இப்ப அரிசி, கோதுமை, பிற உணவு தானெல்லாம் உமியால மூடி இருக்கும். ஆனா உமியை நம்மளால சாப்பிட முடியாது. இப்ப உமி மிகவும் மென்மையா இருக்கும், காத்துல வந்து எளிதாக அடித்து செல்லப்படும். தானியங்கள் வந்து உமியை அகற்றுவதற்கு தூற்றுதல் பயன்படுத்தும். லேசான பொருட்களை வந்து பிரிக்கிறதுக்கு. உமி வெயிட்டே இருக்காது, அப்ப காத்துல பறந்து எட்டி போய் விழுந்துரும். வெயிட்டா இருக்கக்கூடிய நெல் வந்து நம்ம பக்கத்திலேயே விழுந்துரும். இப்ப தூற்றுதல் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சதுதான், இதை மட்டும் நோட் பண்ணிங்க. உமியை பத்தி. உமி அப்படின்ற இது விதை இல்லைன்னா தானியத்தை சுத்தி காணப்படக்கூடிய ஒரு கடினமான இல்லைன்னா ஒரு பாதுகாப்பான உரை. அரிசியோட வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கும், கட்டுமான பொருளா இருக்கும், உரமா பயன்படும், மின்காப்பு பொருளா பயன்படும், எரிபொருளா இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். உமியோட பயன்கள் கட்டுமான பொருளா இருக்கும், உரமா இருக்கும், மின்காப்பு பொருளா இருக்கும், எரிபொருளா இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கைகளால் தெரிந்திருத்தல்னா கையால் எடுக்கிறது தான். எளிதாக அடையாளம் கொண்டு கையால் நீக்குகிறோம். அதான் கையால் எடுக்க அரிசியிலிருந்து கல் எடுக்கிறது கையால் தெரிந்திருத்தல்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? அடுத்து காந்த பிரிப்பு முறை. காந்த பிரிப்பு முறைனா இரும்பு துகள் கலந்திருக்கக்கூடிய கலவையிலிருந்து இரும்பு காந்தத்தால கவரப்படும் இந்த பண்பினை பயன்படுத்தி காந்தத்தன்மையோட பொருட்களை வந்து பிரிக்கிறது. சரியா? அடுத்து படிய வைத்தல், வண்டல் படிவாக்கல். சரியா? இப்ப படிய வைத்தல்னா என்ன, வண்டல் படிவாக்கல்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒன்றும் அரிசி பருப்பு வகைகளில் சிறிய உமி, தூசி போன்ற கலந்திருக்கும். சமைக்கும் முன் அவற்றை நீக்குதல் வேண்டும். இங்க வந்துருங்க இந்த லைனுக்கு. லேசான மாசுக்கள் நீரில் மிதக்கும். எடை அதிகமுள்ள அரிசி போன்ற தானியங்கள் நீரில் மூழ்கில் அடியில் தங்கியிருக்கும். சரியா? இப்ப அரிசியை நம்ம தண்ணியில ஊற வச்சோம்னா லேசான மாசுக்கள்லாம் நீர்ல வந்து மிதக்கும். எடை அதிகம் உள்ள அரிசி தானியங்கள்லாம் நீரில் மூழ்கி அடியில் தங்கும். இந்த முறைக்கு தான் படிய வைத்தல் இல்ல வண்டல் படிவாக்கல்னு பேரு.
சரியா? கீழே தங்கி ஸ்டோர் ஆயிருக்குது. இல்ல வண்டல் படிவாக்கல் இல்லைன்னா படிய வைத்தல்னு பேரு. அதுக்கப்புறம் மேல உள்ள தண்ணியை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து தெளிய வைத்தல்னு பேரு. தெளிய வைத்து இருத்தல். பாருங்க, தூய்மையான அரிசி நீருக்கடியில் தங்கிய பின் நீரில் உள்ள மாசுகள் அனைத்தையும் கவனமாக வெளியேற்ற வேண்டும். இம்முறைக்கு தெளிய வைத்து இருத்தல் என்று பெயர். சரியா? அடுத்து பார்க்கலாம். இங்க கொடுத்துருப்பாங்க, இதை நோட் பண்ணிக்கலாம். இந்த இடம் தெளிய வைத்து இருத்தல் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கலவையில் உள்ள கனமான பொருட்கள் இருப்பின் அவற்றை சிறிது நேரம் அசைக்காமல் வைக்கும் போது எடை அதிகமான பொருட்கள் வண்டலாக தங்கிவிடும். மேலடுக்கில் தெளிந்த நீர்மம் கிடைக்கும். இந்த முறைக்கு படிய வைத்தல்னு பேரு. சரியா? அசையாம அப்படியே வச்சுக்கணும். வச்சிருந்தோம் அப்படின்னா கனமான பொருட்கள் கீழே தங்கிரும், கனம் இல்லாத பொருட்கள் மேல மிதக்கும். அதுக்கு படிய வைத்தல்னு பேரு. அடுத்து படிய வைத்தலை தொடர்ந்து இந்த செயல் நடக்கும். இது தெளிய வைத்திருத்தல். அடியில் தங்கிய வண்டலை பாதிக்காத வண்ணம் மேலடுக்கில் உள்ள நீர் மற்றொரு கலநீருக்கு மாற்றப்படுகிறது. வண்டலில் இருந்து நீர்மத்தை பிரிக்கும் முறைக்கு தெளிய வைத்து இருத்தல். ஆல்ரெடி வண்டல் தங்கி இருக்கு, வண்டல்ல இருந்து நம்ம தண்ணியை பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? தெளிய வைத்து இருத்தல்னு பேரு. அடியில் தங்கும் பகுதி வந்து வண்டல்னு சொல்லுவாங்க. தெளிந்த நிலையில் உள்ள பகுதி தெளிந்த நீர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தெளிய வைத்து இருத்த பிறகும் நீரில் சில களிமண் துகள்கள் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி நீக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டிடணும். நுண்ணிய மாசுக்களை நீக்குவதற்காக வடிதாளை பயன்படுத்துறோம். ஒரு வடித்தாளில் வந்து களிமண் துகள்களை காட்டிலும் நுண்ணிய அளவில் துகள்கள் இருக்கும். ஸோ அந்த வடித்தாளை பயன்படுத்தி நம்ம வந்து வடிகட்டிடலாம். ரைட்டா? அடுத்து இங்க மேலும் அறிந்து கொள்வோம். அதாவது பெருத்தெடுத்தலை வந்து முழுமையாக்குவதற்கு பல பிரித்தல் முறைகளை ஒன்றாக இணைத்தும் செயல்படுத்தலாம். இப்போ நீரில் கலைந்துள்ள மணலும் உப்பும் உள்ள கலவையை பிரிப்பதற்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? படிய வைக்கணும். படிய வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நீரில் உள்ள மணல் வந்து ஃபுல்லாக என்ன ஆகிடும்? படிஞ்சிடும். அப்போ தெளிய வைத்தியத்தின் மூலமாக தண்ணியை மட்டும் நம்ம வெளில எடுத்துடலாம். தண்ணியில் என்ன இருக்கும்? உப்பு இருக்கும், ப்ளஸ் வந்து நீர் இருக்கும். இதை நெக்ஸ்ட் வடிகட்டணும். வடிகட்டணும் அப்படின்னா நுண்ணிய துகள்கள் எல்லாமே என்ன வரும்? களிமண் துகள்கள் வெளில வந்துடும் வடிகட்டணும்னா. அப்புறம் ஆவியாக்கணும். ஆவியாக்கணும் அப்படின்னா உப்பு மட்டும் இல்லாமல் தண்ணி மட்டும் ஆவியாயிடும். தண்ணியை குளிர்விச்சோம் அப்படின்னா நமக்கு வெறும் தண்ணி மட்டும் கிடைச்சிடும், உப்பு தனியாக வந்துடும். சரியா? இதுதாங்க கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், வேற எதுவும் இந்த லெசனில் வந்து கொடுக்கலப்பா பெருசா. உணவு கலப்படம்னா ஒன்றும் இல்லை, தேவையற்ற பொருட்கள் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய இல்லைன்னா தேவையற்ற பொருட்கள் உணவில் கலந்துருக்கும். இதுதான் வந்து உணவு கலப்படம் அப்படின்ற பேர். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும். அடுத்து இந்த இருக்கு. பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்துகின்றன. இதுதான் இம்பார்ட்டன்ட். எதிர் சவ்வூடு பரவல் அப்படின்ற முறையில நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. இது ஆர்வ முறை. சரியா? எதிர் சவ்வூடு பரவல் அப்படின்ற முறையில நீரில் உள்ள மாசுக்கள்லாம் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், நீர்ல உள்ள நுண்கிருமிகளை அழிக்கிறதுக்கு புற ஊதா கதிர்களை பயன்படுத்துவாங்க. இது ரெண்டு மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து போதுமானதா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நினைவுகளுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம். சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நிறையோடதும் இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள் பருப்பொருள்கள்னு சொல்லுவாங்க. அனைத்து பருப்பொருளும் மிகச்சிறிய துகள்களானது, அணுவானது அப்படின்னு பார்த்துருப்போம். இரண்டு முக்கிய பண்புகள் அடிப்படையில் வந்து திண்மம் திரவம் வாயு வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து துகள்களோட அமைப்பை பொறுத்து, இன்னொன்று துகள்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும் தன்மையை பொறுத்து. சரியா? அதாவது துகள்களுக்கு இடையில உள்ள எவ்வளவு இடைவெளி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் துகள்களோட அமைப்புனா. ஒன்றை ஒன்று ஈர்க்கும்னா துகள்கள் வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடியது. அதை வச்சு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட், துகள்களின் அமைப்பு அவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை அடிப்படையில் திட திரவ வாயு அப்படின்னு 3 நிலையில வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். வேறுபாடெல்லாம் பார்த்துருப்போம். தூய பொருள்னா என்னது? ஒரே மாதிரியான துகள்களை கொண்ட தனிமம் அப்படி இல்லைன்னா ஒரு சேர்மம். கலவைன்றது 2 அப்படின்னா அதுக்கு மேற்பட்ட பகுதி பொருள் ஏதோ ஒரு விகிதத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூய்மையற்ற பொருள். அடுத்த கைகளால் தெரிந்தெடுத்தல்னா எளிதில் கண்ணால் காணக்கூடிய பகுதி பொருட்களை கைகளால் பிரித்தெடுக்கும் முறைக்கு கைகளால் தெரிந்தெடுத்தல்னு பேரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க கலவையை பிரித்தல். தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருளை நீக்கிறது. அப்போ அரிசியிலிருந்து கல் எடுக்கிறது. தேவையான பகுதி பொருளை பெற, இப்போ பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோல் எடுக்கிறது. ஒரு பொருளை மிக தூய நிலை இல்லைன்னா தங்கத்தை எடுக்கக்கூடியது. சரியா? ஒரு கலவையில் உள்ள பகுதி பொருட்களின் பண்புகளை பொறுத்தே அக்கலவையிலே பிரித்தெடுக்கும் முறை நிர்ணயிக்கப்படுகிறது. இது மட்டும் நோட் பண்ணிங்க. தூற்றல்னா நமக்கு தெரிஞ்சதுதான். கனமான பொருட்களை கலந்துள்ள லேசான பொருட்களை நீக்கும் முறை. இதுதான் நமக்கு பிசியில கூட்டுறல் வச்சிருந்தாங்க. ஸோ கொஸ்டின்லாம் நமக்கு இங்கே தான் இருக்கு. நினைவு கொள்கைகள் என்ன வச்சிருக்காங்களோ அந்த கொஸ்டினை தான் அப்படியே பிசி எக்ஸாம்ஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க. சில எக்ஸாம்ஸ்ல என்ன பண்றாங்க? நினைவு கொள்கை உள்ள கொஸ்டினை எடுத்து அப்படியே வைக்கிறாங்க.
வேணா பீஸ் 2023 கொஸ்டின் எடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் அப்படியே கொடுத்துருப்பாங்க. கனமான பொருட்களில் கலந்துள்ள லேசான பொருட்களை நீக்கும் முறை தூற்றுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கூற்றுல அடுத்து தெளிய வைத்து இருத்தல். வண்டலை பாதிக்காத வண்ணம் தெளிந்த நீரை படிய வைத்து வெளியேற்றுதல். சரியா? அடுத்து பார்க்கலாம். காந்த பிரிப்பு முறை. காந்தத்தன்மை கொண்ட பொருட்களை காந்த தன்மையற்ற பொருளிலிருந்து பிரிக்கும் முறை காந்த பிரிப்பு முறை. அடுத்து வண்டலாக்குதல்னா கனமான கரையாத திடப்பொருட்களை வண்டலாக படிய வைக்கும் முறைக்கு திண்ம திரவ கலவைகளை பிரிப்பதற்கு பயன்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். திண்ம திரவ கலவைகளை பிரிப்பதற்கு பயன்படக்கூடிய முறை வண்டலாக்குதல். சரி, வண்டலாக்குதல்னா என்னது? திண்மம் வந்து அடியில் ஸ்டோர் ஆயிடும், திரவம் மேல மிதக்கும். இப்போ திரவத்தை நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தெளிய வைத்திருத்தல். சரியா? நெக்ஸ்ட் வடிகட்டுதல். வடிகட்டுதல் கரையாக மிக நுண்ணிய திடப்பொருட்களை அவற்றின் நீர்மத்திலிருந்து வடிதாளை பயன்படுத்தி பிரித்திருக்கக்கூடிய முறை. வடிதாளை பயன்படுத்தி பிரிச்சோம் அப்படின்னா அது வடிகட்டுதல். கலப்படம்னா ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருட்களை கலந்து ஒரு முதன்மை பொருளினை தூய்மையற்றதாக மாற்றுறது கலப்படம் அப்படின்றது. சரியா? இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சிச்சு. நம்ம வந்து அடுத்த லெசன்ல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.